டியூஸ்டே ஈவினிங் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வியூ கிடைக்குமாங்க? சூப்பரா மவுண்டன் வியூ பார்த்ததுக்கப்புறம் தான் ஈவினிங் எல்லா ஒர்க்குமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ரீசென்ட்டா யூஸ் பண்ற குவாட் செட் எல்லாம் கிளாஸி அவுட்ஃபிட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இன்ஸ்டா பேஜ் உங்க கான்டாக்ட் நம்பர்லாம் குடுக்குறேன். இதெல்லாமே பியூர் காட்டன் தான். லைனிங் இல்லனாலும் சூப்பராவே இருக்கும். எனக்கு லெக்கின் விட இந்த மாதிரி குவாட் செட் போடுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழ குடுத்துருக்கேன். இயற்கைய அழகா ரசிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஸ்வீட்டா ரெடி பண்ணலாமே அப்டின்ட்டு பார்த்தேன். இன்னைக்கு பால் கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போறேன். யூசுவலா ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தா ஈஸியா பண்ற மாதிரி குலோப் ஜாமுன் தான் ரெடி பண்ணுவேன். இன்னைக்கு மாவு பாக்கெட் இல்லையா, அதனால ஒரு தேங்காய் உடைச்சு அதுலேருந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாம அப்படியே சில்லு கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், 2வது தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு 2ஆம் தேங்காய் பால் தனியா எடுத்து வச்சுட்டேன். இப்போ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்ப மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, சர்க்கரை ஆட் பண்ணி சுடு தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்வீட் திக்னஸ் கொடுக்கறதுக்கு 1 டீஸ்பூன் அரிசி மாவு கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. டிவி பார்த்துட்டே குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி, 2ஆம் தேங்காய் பால், போதுமான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட உருண்டையும் ஆட் பண்ணிட்டு வாசனைக்காக ஏலக்காய், கொழுக்கட்டை 10 நிமிஷத்துல சிம்ல வச்சதும் நல்லா குக் ஆயிடுச்சு. திக்னஸ்க்காக அரிசி மாவு மிக்ஸ் ஆட் பண்ணின உடனே ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா செம்ம டேஸ்டியான ஸ்வீட் வந்து பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க.